ஹாய் உறவுகளே, வெரி குட் ஈவினிங். எப்படி இருக்கவங்க? ஸ்ரீ அக்கா டீடேன் பண்ணி சார்கோல் டீடேன் பண்ணி சூப்பராக இருக்கேனா? இது வந்து ஒரு பியூட்டி டிப்ஸ் வீடியோ தான். இதில் வந்து ரோஸ்மெரி ஆயிலும் கோகனட் மில்க் எடுத்து நம்ம வந்து ஒரு ஹேர் க்ரோத் ரெமெடி பண்ண போகிறோம். யாருக்கெல்லாம் ரொம்ப முடி கொட்டிகிட்டே இருக்கோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எண்ணெய் தேய்க்கிறனாலையோ ஹேர் மாஸ்க் போடுறனாலையோ ரொம்பலாம் முடி வளராது. ஒரு 20 to 30% இதை வச்சு வளரும். 70% நீங்கள் வந்து நல்லா காய்கறி, கீரை, முட்டை, நான்வெஜ்ஜு, அப்புறம் தண்ணி, உங்கள் உடம்புக்கு தேவையான தண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தான், அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா தான் நல்லா முடி வந்து கொட்டாமல் வளரும். அதுதான் பேசிக்கு. அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஹேர் மாஸ்க்கு இந்த ரோஸ்மெரி ஆயில் வந்து 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் 5 ட்ராப் மிக்ஸ் பண்ணும். உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை தேங்காய் எண்ணெய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ராப்ஸ் போட்டுக்கோங்க. தேங்காய் பால் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணல. லென்த்தி வீடியோவில் வந்து என்னோடய யூடியூப் சேனல் ஸ்ரீதேவி பியூட்டி பார்லர், அதில் லென்த்தி வீடியோவில் வந்து நான் எப்படி இதை அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஃபுல் ப்ரொசீஜர் போடுறேன். வந்து பார்த்துக்கோங்க ரோகளே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்ஸ்டா ஃபேமிலி டக்குன்னு ஃபாலோவர்ஸ் ஏறிட்டே இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. யூடியூப், மோஜ், எல்லா ஃபேஸ்புக்கில், எல்லா ஆப்பில் இருக்கிற உறவுங்களும் யாரெல்லாம் என்னைய ஃபாலோ பண்ணுறீங்களோ, என்னோடய பியூட்டி டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ, தேங்க்யூ. ஹாய் உறவுகளே, உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஹோம் ரெமெடி சொல்லி கொடுக்குறேன். டிஐஒய் நீங்களே செஞ்சுக்கிற மாதிரி. ஹேர் ஃபால் இருக்கிறவங்க, ஹேர் ஃபால் இல்லாதவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பேசிக் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன தான் எக்ஸ்டர்னல் கேர் பண்ணாலும், லட்சமாக நீங்கள் வந்து எண்ணெய்க்கு செலவு பண்ணி பெஸ்ட்டு எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணிங்கனாலும் எண்ணெய் வச்சு முடி வளராது. 20% 30% வேணால் மேபி வளரும். ஆனால் 70% நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ காய்கறி, எவ்வளோ கீரை, எவ்வளோ ப்ரோட்டீன், எவ்வளோ அயன், எவ்வளோ பயோட்டின் எடுத்துக்கிறீங்க, அதை வச்சு தான் உங்களோட முடியோட க்ரோத் இருக்கும். அதனால் முதல்ல அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் உடம்புக்கு தேவையான தண்ணி 3 லிட்டரோ 4 லிட்டரோ அதை கரெக்டாக குடிச்சிட்டு வாங்க. ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வைங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தீங்கன்னா 4-5 முடி எக்ஸ்ட்ரா கொட்டும். அதை முதல்ல கவனமாக இருங்க. நல்லா தூங்குங்க. 8 மணி நேரம் 6 மணி நேரம் தூக்கம் ரொம்ப முக்கியம். இது எல்லாம் தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஹெல்தி ஹேர் க்ரோத் கொடுக்கும். இன்றைக்கி வந்து நான் தேங்காய் பால் அப்புறம் ரோஸ்மெரி ஆயில் அதில் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஹோம் ரெமெடி சொல்லி கொடுக்க போகிறேன். ரோஸ்மெரி ஆயில் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 1 டீஸ்பூனுக்கு 5 ட்ராப் போட்டுக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன், அநேகமாக தேங்காய் பால் 2 இல்லைனா 3 ஸ்பூன் பார்ப்போம் எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னு பார்ப்போம். எடுத்துட்டு நான் இதில் எவ்வளோ டீஸ்பூன்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேனோ அந்த அளவுக்கு இந்த ரோஸ்மெரி ஆயிலும் அதில் போட்டுக்குவேன். முதல்ல தேங்காய் பால் எடுத்துகிட்டு வரேன். ஆனால் ஒரு 10 to 12 ட்ராப்ஸ் ஊற்றலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். நான் கலரிங் பண்ணியிருக்கேன்ல, கொஞ்சம் ட்ரை ஆகிக்கும். கலரிங் பண்ணால் கொஞ்சம் முடி வந்து ட்ரை ஆகிக்கும். எனக்கு வந்து ஹேர் ஃபால் கிடையாது, ஆனால் ட்ரை ஆகிக்கும் இந்த கலரிங் பண்ணனால. அதனால நான் பண்ணுறேன். ஹேர் ட்ரையாக இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் முடியை வந்து கண்டிஷனிங் பண்ணி சாஃப்டாக வச்சுருக்கோம். ஒரு 4-5 நாளுக்காச்சு டேங்கிள் ஃப்ரீயாக சிக்கே வராமல் கண்டிஷனர் போட்ட மாதிரி எஃபெக்டிவாக இருக்கும் இது. அதனால் நீங்கள் ஷாம்பூலையும் இதை வந்து ஒரு 3-4 ட்ராப்ஸ் இல்லைனா 5 ட்ராப்ஸ் ஊற்றி ஷாம்பூலையும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். நான் தேங்காய் எண்ணெயிலையும் யூஸ் பண்ண முடியும். இது வந்து எசென்ஷியல் ஆயில், ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நீங்கள் 4-5 ட்ராப்ஸு ஏதாச்சும் ஒரு கரியர் ஆயிலில் ஊற்றி தான் யூஸ் பண்ணணும். தேங்காய் எண்ணெய், ஜோஜோபா ஆயில் நல்லது. தேங்காய் எண்ணெய் போதும் நம்மளுக்கு. நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெயிலேயே 5 ட்ராப்போ 10 ட்ராப்போ போட்டு எவ்வளோ முடி லென்த்தாக இருக்கோ, எவ்வளோ டீஸ்பூன் நீங்கள் எண்ணெய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான் தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துட்டு நானும் ஒரு 10 to 12 ட்ராப்ஸ் ஊற்றி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வாங்க உறவுகளே, பார்ப்பீங்களாம்மா? தேங்காய் பால் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மூடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே எடுத்திருக்கேன் உறவுகளே. இப்போ இதில் 12 ட்ராப்ஸ் ஊற்ற போகிறேன். கரெக்டாக 12 ட்ராப்ஸ் ஊற்றியாச்சு. இன்னைக்கு காட்டன் வச்சு அப்படியே மசாஜ் பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணலாம். ஃபஸ்ட் இதை நல்லா ஒரு விரலை வச்சு இந்த ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மேலால் நிற்கும். இப்படி ஒரு காட்டன் பால் மாதிரி பண்ணிவிட்டு நேர் எடுத்துக்கோங்க. டேப் பண்ணுங்கள். டேப் 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 நேர் எடுத்து டேப் பண்ணி போடணும். ஃபுல் முடிக்கு நுனி வரைக்கும் போடுங்க.
நுனியில் உங்களுக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருந்துச்சுனாலும் சரியாகும். அப்புறம் நல்லா கண்டிஷனிங் எஃபெக்ட் கொடுக்குதுல்ல. தலைவலி இருந்தாலும் சரியாகும். இப்படி நேர் எடுத்து எடுத்து டேப் 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 டேப். போட்டுட்டு நீங்கள் வந்து 1 மணி நேரம் கழிச்சும் ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம். நான் ஒரு 2-3 hours விட்டுட்டு ஒரு 11:30 அந்த மாதிரி தலை அலசிடலான்ட்டு இருக்கேன், நைட்டோட நைட்டாக. ஆக்சுவலி விட்டுட்டு காலையிலையும் குளிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உறவுகளே, இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதில் கரெக்டாக 12 ட்ராப்ஸு அந்த ஹாரிசான்டல் வீடியோவில் எடுத்தேன்ல, பார்த்தீங்கள. அப்புறம் இப்படி நேர் எடுத்து எடுத்து அந்த வீடியோவுக்கு வேண்டி கொஞ்சம் போட்டாச்சு. இப்படி நேர் எடுத்து எடுத்து இப்படி ஒரு காட்டன் பால் எடுத்து டேப் 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 பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு குட்டி மசாஜ் ஆயிரும் டேப் பண்ணுறதை வச்சு. நான் ஒரு 2-3 hours வச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணலான்ட்ருக்கேன். காலையில் வரைக்கும் வச்சுட்டு இருந்தும் வாஷ் பண்ணலாம், தேங்காய் பால் ஒன்றுமே பண்ணாது. ஃபுல் முடிக்கு போட்டு வரேன். கீழேயும் நுனி முடி வரைக்கும் நல்லா போட்டுருங்க. இங்கே தான் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ட்ரை ஆகி வரும். போட்டு முடித்ததுக்கப்புறம் மைல்டாக மசாஜ் ஒரு 10 நிமிஷம் பண்ணிவிட்டு அப்புறம் 1 மணி நேரம் கழித்து ஹேர் வாஷ் எடுத்தாலும் சரி, இல்லை அடுத்த நாள் ஹேர் வாஷ் எடுத்தாலும் சரி. நான் வந்து இப்போ 8 மணி ஆகுது, நைட் ஒரு 11:30 அந்த மாதிரி ஹேர் வாஷ் எடுத்துகிட்டு தூங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மேபி மூடு சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா காலைல வரைக்கும் விட்டுட்டு காலைல கூட ஹேர் வாஷ் பண்ணுவேன், பார்த்துக்கலாம். ஆனால் காலைல வரைக்கும் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நுனி வரைக்கும் நல்லா போட்டாச்சு உறவுகளே. நுனி வரைக்கும் அப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் மைல்டாக மசாஜ் உங்களோட ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு மைல்டாக மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 2.5 hours கழித்து தலை வாஷ் பண்ணிட்டு தான் தூங்கலான்ட்ருக்கேன். இல்லைனா மேபி காலையில் பண்ணுவேன். நீங்கள் 1 hour கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுக்கலாம், இது ஒன்றும் பண்ணாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உறவுகளே. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு காமிக்கிறேன் என் ஹேர் வந்து எவ்வளோ சில்கி அண்ட் சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு.